வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா queuing மாடல். ஸோ ஆல்ரெடி வந்து we have discussed the what is queuing மாடல், அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது வந்து அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து we will discuss about the various previous year questions from the different examination boards, right? ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. லெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் சரியா. ஸோ த கான்செப்ட்ஸ் அண்ட் டில் த ஃபார்முலாஸ் வி ஹவ் டிஸ்கஸ். ஸோ இதெல்லாம் ஃபார்முலாஸ் வந்து இதில் வந்து உள்ள இன்வால்வ் ஆயிருச்சு வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இந்த 5 ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த ரோங்கிறது என்னன்னா லேம்டா பை மியூ. ஸோ அதே மாதிரி எல்எஸ்னா ரோ டிவைடட் பை 1 மைனஸ் ரோ, எல்கியூங்கிறது ரோ ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ரோ. ஸோ அதே மாதிரி வெயிட்டிங் சிஸ்டம் டபிள்யூஎஸ்னா எல்எஸ் பை லேம்டா, இங்கே வந்து எல்கியூ பை லேம்டா சரியா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சம் அடிஷனல் ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிறதா சொன்னோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த queuing தியரி, ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், இது 2017 கேட்ட கொஸ்டின் தான். அண்ட் எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம் இஸ் நோன் அஸ். ஸோ இப்போ தான் பார்த்துருந்தோம் சரியா. ஸோ லிட்டில்ஸ் ஃபார்முலான்னு சொல்கிறோம் இல்லையா. லிட்டில்ஸ் ஃபார்முலானா அதான் இங்கே எழுதியிருந்தோம். லிட்டில்ஸ் ஃபார்முலா எல்எஸ்க்கும் டபிள்யூஎஸ்க்கும், அப்படி இல்லைன்னா எல்கியூ டபிள்யூக்யூ ரிலேஷனாக சொல்கிறது தான் சரியா. ஸோ அதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம் ஆர் கியூ அண்ட் த எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம். ஸோ இங்கே எல்எஸ்க்கும் டபிள்யூஎஸ்க்கும் சொல்கிறது, அப்படின்னா எல்கியூ அண்டு டபிள்யூக்யூக்குள்ள சொல்கிறது தான் லிட்டில்ஸ் ஃபார்முலா. டிஆர்பி 2017 கேட்ட கொஸ்டின். ஸோ டிஆர்பியில் வந்து இப்போ என்ன இந்த queuing மாடல்ஸில் 2 மார்க் கொஸ்டின். ஸோ எல்லா இயர்லையுமே 2 மார்க் வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இங்கே queuing சிஸ்டம் யூசிங் இந்த கெண்டலாஸ் நோட்டேஷன் இந்த சிம்பாலிக் ஃபார்ம். ஸோ MM3 FC6 how many number of system in the or server in the system. ஸோ நம்பர் ஆஃப் சர்வர் ஆர் சேனல் சர்வீஸ் சேனல் கேட்டாலே இந்த தேர்ட் இது. ஸோ ஏபிசின்னு வைக்க சொல்லியிருந்தோம் சரியா. ஸோ படிச்சிருப்போம். இந்த சிங்கிறதா நம்பர் ஆஃப் சர்வீஸ் சேனல்ஸ் ஆர் சர்வர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 3 சரியா. ஸோ இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஆர் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ இதான் அந்த டிசிப்ளின். ஸோ இது வந்து உங்களுடைய பாப்புலேஷனோட இன்ஃபினிட் நம்பர்ஸ் ஃபைனைட் நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா கொடுத்துருப்பாங்க, அப்படின்னு இன்ஃபினிட்டியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எம்னு கொடுத்துருந்தோம்னா வந்து அரைவல் ரேட் என்ன டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி இங்கே வந்து மார்க்கோவியன், ஹியர் ஆல்சோ வந்து மார்க்கோவியன். ஸோ சர்வீஸ் பேட்டர்னுக்கு அதுதான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அரைவல் பேட்டர்ன் அண்டு சர்வீஸ் பேட்டர்ன் உள்ளது ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கு. ஸோ 2012 அதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து அஸ் த ரேஷியோ ஆஃப் மீன் அரைவல் டு மீன் சர்வீஸ் ரேட் இன்க்ரீசஸ். ஸோ அரைவல் ரேட்னா இப்போ என்ன படிச்சிருந்தோம், மீன் அரைவல் ரேட் யுவர் லேம்டா சரியா. ஸோ கிரேட்டர் தேன் கூட்டிகிட்டே போகுது வித் த சர்வீஸ் ரேட். ஸோ வந்து அரைவல் வந்து கூட்டிகிட்டே போகுது, எனக்கு வந்து சர்வீஸ் வந்து வந்து கம்மியாக இருக்குன்னா அது என்ன அர்த்தம், சேம் பாயிண்ட் வி ஹவ் டிஸ்கஸ்ட். ஸோ எனக்கு வந்து கியூ லென்த் வந்து கூட்டிகிட்டே போகுதுன்னு அர்த்தம் சரியா. மீன் அரைவல் வந்து உள்ளே வந்து வர்ற ஆளுங்க வந்து அதிகமாகிட்டே போகிறாங்க. ஸோ வந்து ரேஷியோனாலும் இதே தான் சரியா. ஸோ லேம்டா பை மியூ. ஸோ இதுதான் ரோ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து கூட்டிகிட்டே போகுதுன்னா எனக்கு ஆக்சுவலாக என்ன மீனிங்னா எனக்கு வந்து லைனே மூவ் ஆகலைன்னு அர்த்தம் சரியா. ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு அதான் அர்த்தம் ரைட். ஸோ ஆப்ஷன் பி. இந்த சேம் பாயிண்ட் வி ஹவ் டிஸ்கஸ் லாஸ்ட் வீடியோவில் இருக்கும். ஸோ டிராஃபிக் இன்டென்சிட்டி, ஸோ மறுபடியும் அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிராஃபிக் இன்டென்சிட்டி ஆர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் இது எல்லாமே இதுதான் ரோ தான் சரியா. ஸோ லேம்டா பை மியூ. ஸோ லேம்டானா தெரியும் நம்மளுக்கு அரைவல் ரேட் டு த சர்வீஸ் ரேட். ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் வந்து 1 மார்க் கொஸ்டின் தான் கேட்டிருக்கு சரியா. 1 தான். ஸோ இதுக்கு முன்னாடி இதில் வந்து இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க 2006 கேட்ட கொஸ்டின். ஸோ MM1Q சிஸ்டம் த அரைவல் ரேட். ஸோ அரைவல் ரேட் வந்து எதை ஃபாலோ பண்ணோம்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஜென்ரல் அரைவல் ரேட்டாக பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், அப்படி இல்லைன்னா இன்டர் அரைவல் டைம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ்பென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் போடணும் சரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இதான் வந்து டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸு. ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து இதற்கான கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்கல, queuing மாடல்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கல. பட் டான்செட்டில் கேட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்த்துருவோம் சரியா. ஸோ queuing தியரி டீல்ஸ் வித் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப். ஸோ queuing தியரினால இப்போ எதுக்கு படிப்போம்னா ரெடியூசிங் த வெயிட்டிங் டைம். ஏன்னா வெயிட்டிங் டைம் ரிலேட்டாக டிஸ்கஸ் பண்ணுறதா அதை எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம், இதுக்காக தான் queuing தியரி படிக்கிறோம். அண்ட் இந்த queuing டெர்மினாலஜி. ஸோ இந்த பால்கிங். ஸோ பால்கிங்னா என்னதுன்னா வேடிக்கை பாரு. ஸோ பால்கனில் இருந்து சும்மா பார்க்குறது மாதிரி ஞாபகம் வச்சுருந்தோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா டு நாட் ஜாயின் த கியூ. ஸோ அரைவல் கஸ்டமர் நாட் ஜாயினிங் த கியூன்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி இந்த கியூ இதுக்கு வந்து என்னது ஜாக்கிங் சரியா. இது வந்து ஆல்ரெடி இந்த கியூ ஜம்பிங் டு த அனதர் கியூ. ஸோ லீவிங்னா என்ன பார்த்துருந்தோம், ஸோ வந்து பால்கிங்கு
ஜாக்கிங் அண்ட் ரினீஜிங் அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லையா, அதுதான். சரியா? ஸோ ஆல்ரெடி இந்த கியூ லீவிங் த கியூ. ஸோ ஆல்ரெடி இந்த கியூவில் இருப்பாங்க, பட் சர்வீஸ்க்கு முன்னாடியே வெளியே போகிறது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மாடல், ஸோ எம் ஸோ இது வந்து 1. சரியா? ஸோ இன்ஃபினிட்டி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் வித் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். சரி, இது எல்லாமே வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ரோ கொடுத்தாச்சு. எக்ஸ்பெக்டட் லைன் லென்த்து கேட்டிருக்கு. ஸோ லைன் லென்த்துங்கிறத இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஸோ லைனுங்கிறது என்ன அர்த்தம்னா யுவர் சர்வீஸ் தான். ஸோ சர்வீஸ் அது சிஸ்டம் சொல்லலாம். சரியா? அட் ஜென்ரலாக எல் அப்படின்னு கொடுத்துருப்போம்லே, அதான் இது ஃபார்முலா என்ன பார்த்துருந்தோம், 1/1 - ரோ. LQ அப்படின்னு கேட்டிருந்தா தான் ஃபார்முலா வந்து ரோ ஸ்கொயர் டிவைடட் பை 1 - ரோ. ஸோ இங்கே எல்னு கொடுத்துக்கலாம், அது LSன்னு கொடுக்கலாம். சிஸ்டம் தான் இங்கே லைன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுக்குள்ள ஃபார்முலா இப்போ என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரோ டிவைடட் பை 1 - ரோ. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ அதே மாதிரி இன் a queuing problem, if the arrival rates are completely random, then the probability distribution of number of arrivals. So probability distribution number of arrival கேட்டிருக்கு, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ஸோ இதே சர்வீஸ் கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து 2 இடம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கியூயிங் தேரி, த ரேஷியோ ஆஃப் மீன் அரைவல் ரேட் டு த மீன் சர்வீஸ் ரேட். ஸோ அரைவல் ரேட் தெரியும் லாம்டா, சர்வீஸ் ரேட் தெரியும் மியூ, ஈக்குவல் டு ரோ, யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ஆர் டிராஃபிக் இன்டென்சிட்டி இதெல்லாமே சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பெக்டட் கியூ லென்த் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ கியூ லென்த் கேட்டிருக்காங்க, கியூ லென்த். ஸோ அங்கே வந்து லைனு, இங்கே கியூ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து லைன் கேட்டிருக்கு, இங்கே வந்து கியூ. ஸோ கியூன்னு கேட்டாலே ரோ ஸ்கொயர் வரணும், அடிஷனல் வந்து ஒரு ரோ வந்து ஆட் ஆயிரும் நம்ம ஃபார்முலாவில். அவ்வளோதான். ஸோ வாட் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் இஸ் ஏ 3-ஸ்டெப் ரிப்பேர் சர்வீஸ் வித் 1 சர்வர் அட் ஈச் ஸ்டெப். ஸோ இங்கே வந்து 3 ஸ்டெப் ரிப்பேர் இருக்கணும். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து மல்டி ஃபேஸஸ் கண்டிப்பாக வரணும். ஏன்னா 3 ஸ்டெப்ஸில் போகணும். ஒரு மிஷினிங் காம்பவுண்ட்லாம் மாற்றணும் இல்லையா? ஸோ சீக்வன்ஸாக போகணும். 3 ஸ்டெப் ரிப்பேர் சர்வீஸாக இருக்கணும். 1 சர்வர். ஸோ சிங்கிள் சர்வர் மல்டி ஃபேஸ் ஆப்ஷன் பி. சரியா? சர்வர் வந்து இப்போ 3 இடத்துல இருக்கும். நம்ம ஒரு மெஷினிங் காம்பவுண்ட்லாம் சொன்னோம் இல்லையா, எனக்கு லேத்தில் ஃபர்ஸ்ட் போகணும், அதுக்கடுத்து மில்லிங், அதுக்கப்புறம் ட்ரில்லிங், இந்த மாதிரி சீக்வன்ஸாக போகணும்னா we are having 3 ஸ்டெப் ரிப்பேர். சரியா? மல்டி ஃபேஸ் இருக்கணும், சிங்கிள் சர்வர்னு அர்த்தம். queuing theory is associated with. ஸோ இதே கொஸ்டின் தான் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. வெயிட்டிங் டைம். ஸோ பார்த்தாங்க, இது வந்து இதே கொஸ்டின் வந்து ஆல்மோஸ்ட் டிஃபரெண்ட் எக்ஸாமினேஷன் போர்டில் ஒரு 4 டைம் கேட்ட கொஸ்டினாக இருக்குது. இதே டான்செட்லேயும் வந்துருந்துச்சு, பார்த்தோம். queuing theory is associated with வெயிட்டிங் டைம். ஸோ இதே கொஸ்டின் இப்போ டிஆர்பி கேட்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு அரைவல்ஸ் அட் ஏ பேங்க் கஸ்டமர் ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அட்டான அரைவல் டைம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டைம் between the 2 successive arrival அப்படின்னாலே 1/λ. சரியா? ஸோ 12 minutes. ஸோ லேம்டா வந்து எப்பயுமே எப்படி இருக்குன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் வந்து கீழே வந்துடணும். ஸோ 12 minutes வரணும். ஸோ இது வந்து இப்போ 1/12 இருக்கு. ஸோ இதுக்கு பேர் அவருக்கு மாற்றிட்டோம்னா இப்போ 60 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 5 இதுக்கு என்ன அர்த்தம்னா 5 customers per hour. ஒரு மணி நேரத்துக்கு உள்ள வந்து 5 கஸ்டமர் உள்ள வராங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இங்கே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வந்துச்சுனாலே 1/μ சர்வீஸும் இங்கே டைமில் தான் கொடுத்துருக்கு. ஸோ 3 minutes கொடுத்துருக்கு. ஸோ இதிலிருந்து யூ கால்குலேட் த மியூ வேல்யூ. ஸோ ஹியர் ஆல்சோ 1/3 into 60 அதை போட்டிங்கன்னா யூ வில் கெட் some 20. ஸோ 20 customers வந்து சர்வீஸ் ரேட். சரியா? ஸோ 20 customers வந்து சர்வீஸ் ரேட்டு. ஸோ இதில் வந்து we can calculate the row value lambda by mu. ஸோ 5/20. ஸோ 1/4 எனக்கு வரும். ஸோ 1/4னா 0.25. இது வந்து யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்குன்னா ப்ராபபிலிட்டி தட் அண்ட் அரைவல் டஸ் நாட் ஹேவ் டு வெயிட் இட் சர்வீஸ். ஸோ பிஃபோர் சர்வீஸில் வந்து வெளில வந்து வெயிட்டே இருக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு சிஸ்டம் வந்து ஐடியலாக இருக்கணும். அதாவது there is no customers in the queue. டைரெக்டாக உள்ளே வராங்க, சர்வீஸ் வந்து முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்கன்னா ஸோ வி ஹவ் ஸ்டடிட் த ஃபார்முலா. ஐடியல் உள்ள ஃபார்முலா பார்த்தோன்னே அது சேம் வி கேன் அப்ளை ஹியர். ஸோ 1 - 0.25 போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். 0.75 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ வந்து புரியணும், இது நம்ம என்ன கால்குலேட் பண்ணணுங்கிற உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டஸ் நாட் ஹேவ் டு வெயிட்னு என்ன அர்த்தம்னா கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து கியூவில் வந்து கிடையாது, டைரெக்டாக உள்ளே போவான், டைரெக்டாக சர்வீஸ் வந்து எனக்கு ஃப்ரீ ஆல் இருக்குது, டக்குன்னு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். சரியா? ஸோ பிஃபோர் த சர்வீஸ் you should not wait. ஸோ அதான் வந்து 0.75 ஆன்சர். அவ்வளோதான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பேபிஸ் ஆர் born in a light populated state at a arrival rate of every 12 minutes. சரியா? ஸோ 12 minutes கொடுத்தாச்சு. ஸோ 1/λ 12 minutes.
So the time between follows an exponential distribution. So probability that no birth will occur in any day. So no birth will occur ன்னு கேட்டிருக்காங்க. So here we are going to use, so first வந்து 1 by lambda வந்து lambda எடுப்போம். ஸோ அதனால இப்போ 1 by 12 மட்டும் போடுவோம். ஸோ இது அவருக்கு மாத்திரக்கு 60 போட்டிருப்போம். ஸோ வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து 24 hours, அதனால இன்டூ 24. ஸோ பெர் டேக்கு வந்து இங்கே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5, யூ கேன் கெட் த 120 birth per day. ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா நம்ம எப்படி வச்சிருப்போம்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா 5 babies per hour அப்படின்னு எடுத்திருப்பீங்க. கரெக்டா? ஸோ வழக்கமாக எடுக்கிற அதானே செய்வோம். லேம்டானா 1 by 12 into 60 போடுவீங்க, 5 கிடைக்கும். சரியா? ஸோ 5 into 24 எகைன் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பெர் டே. எனக்கு ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பேபிஸ் வந்து பெர்த் ஆகுது, அதான் இவர் லேம்டா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்குன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ பெர்த் இன் எனி ஒன் டே இஸ் கம்ப்யூட்டட் ஃப்ரம் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ஸோ இது வந்து ஃபார்முலா தெரியும். ஸோ இது வந்து அரைவல்குள்ள ஃபார்முலா நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், லேம்டா எனக்கு வந்து இங்கே டி வந்து இப்போ 1. ஸோ அதுக்கு வந்து நம்ம படிச்சிருப்போம் lambda power x e power minus lambda divided by x factorial. அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா என்ன எழுதியிருப்போம்னா lambda t whole power n into e power minus lambda t divided by n factorial படிச்சிருப்போம். ஸோ இங்கே டீங்கிறது வந்து 1 எனக்கு. சரியா? ஏன்னா 1 டேன்னு கொடுத்தாச்சு, கொஸ்டினில் 1 டே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து டீக்கு பதிலாக இப்போ நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே நான் என்னுக்கு பதிலாக எக்ஸ்னு வச்சிருக்கேன், அவ்வளோதான். இல்லைன்னா நீங்கள் என்ன கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மைனஸ் லேம்டா. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நோ பெர்த். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் பெர்த் வந்து இங்கே வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் உள்ள வரது வந்து எனக்கு ஆக்சுவலாக நோ பெர்த்னு கொடுத்தாச்சு. ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் 0. அதனால எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ லேம்டா வந்து எனக்கு தெரியும் 120. ஸோ இது வந்து டீக்கு பதிலாக 1ன்னு தெரியும், 1 டே கொடுத்தாச்சு. ஸோ நோ பெர்த் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸே கிடையாது, அதான் என்னன்னு போடுவோம், அது எக்ஸ்னு வச்சிருக்கோம். 0 into e power minus 120 into, so again t வந்து 1 divided by 0 factorial. so 0 factorial value 1 இது தெரியும். சரியா? so இது வந்து எப்படின்னா e power minus 120. so e power minus 120 எப்படி இருக்குன்னா some 0.0000 into 10 power so minus 20 minus 25 இந்த ரேஞ்சில் இருக்கும். so almost 0ன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து almost 0. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனிதிங் யூ வில் கெட் சம் 0 பாயிண்ட்ல தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் இவர் ஃபைனல் ஆன்சர் வில் பி 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது கொஞ்சம் வந்து நம்ம யோசிச்சு செய்யற மாதிரி கொஸ்டின் இருக்கு, பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா மட்டும் தெரியணும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கணும். டீங்கிறது வந்து இங்கே டைம் பீரியட், ஸோ 1 டே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அரைவல் வந்து இங்கே நோ பெர்த்னு கொடுத்ததுனால எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிருக்கோம், அவ்வளோதான். இங்கே எல்லாமே பெர் டே கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இது வந்து இந்த சத்தீஸ்கர் பப்ளிக் சர்வீஸில் இப்போ கேட்டது தான். சரியா? 2020 கேட்ட கொஸ்டின். ஸோ வென் ஏ டாக்டர் அட்டென்ஸ் டு எமர்ஜென்சி கேஸ். ஸோ எமர்ஜென்சினால என்ன பார்த்துருந்தோம், ப்ரீஎம்டிவ் கியூ டிசிப்ளின். சரியா? ஸோ எமர்ஜென்சியாக வந்து உள்ளே வந்து சர்வீஸ் பண்ணோம்னா ப்ரீஎம்டிவ். ஸோ அதே மாதிரி இங்கே சர்வீஸ் இன் ரேண்டம் ஆர்டர். ஸோ இந்த ரேண்டம் ஆர்டர் இருக்கிறதுனால லக் இருக்கணும். ஸோ லக்கி பேஸில் தான் வி ஆர் கோயிங் டு செலக்ட் சர்வீஸ் வந்து பண்ண போகிறோம். லோடிங் அன்லோடிங் கிடையாது, ஆஃபீஸ் பில்லிங்க. லாட்ரி ட்ரான். ஸோ லாட்ரி வந்து வி ஆர் ஹேவிங் இன் லக்கி பேசிஸ், அதான் லாட்ரி ட்ரான் வந்து சர்வீஸ் இன் ரேண்டம் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ எகெயின் மறுபடியும் அதே கொஸ்டின் தான். கியூயிங் தியரி டீல்ஸ் வித் த ப்ராப்ளம் ஆஃப் ரெடியூசிங் த வெயிட்டிங் டைம், அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். கியூ டிசிப்ளின் ஏபிசி. ஸோ சிங்கிறது நம்பர் ஆஃப் சர்வர்ஸ். சரியா? நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் சர்வீஸ் சேனல்ஸ், அது எல்லாமே சி. ஸோ அந்த ஏபிசி என்ன பார்த்துருப்போம் இல்லையா, அரைவல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி உள்ளது, சர்வீஸ் அது உள்ள ப்ராபபிலிட்டி உள்ளது. தேர்டுங்கிறது நம்பர் ஆஃப் சர்வீஸ் சேனல்ஸ். இங்கே டிங்கிறது அடுத்து கியூ டிசிப்ளின் சொல்லுவோம், சைஸ் ஆஃப் சிஸ்டம், காலிங் சோர்ஸ் பாப்புலேஷன். So next question, distribution of arrivals in a queuing system can be considered as. So queuing systemல distribution arrivalனால என்ன பார்த்துருந்தோம்னா பியூர் பெர்த் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், அதில் எழுத சொல்லியிருந்தேன் பியூர் பெர்த்னு. சரியா? பியூர் பெர்த் ப்ராசஸ் வரும். அதே வந்து இப்போ சிங்கிள் மாடல் சர்வீஸ் சிஸ்டம்னா வி ஆர் காலிங் இட் as a பெர்த் அண்ட் டெத் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதை வந்து இது வந்து பியூர் பெர்த் ப்ராசஸ். சரியா? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அரைவல். இதில் வந்து அந்த கீ பாயிண்ட்ஸில் எழுதியிருப்போம், அந்த பாயிண்ட் வந்து உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணலையே வி ஹவ் மென்ஷன் பியூர் பெர்த் ப்ராசஸ். ஸோ அடுத்து இப்போ ஜாக்கினிங். ஸோ ஜாக்கிங் என்னதுன்னா ஷிஃப்டிங் ஃப்ரம் ஒன் கியூ டு அனதர். ஸோ பொறுமை இல்லாமல் வந்து ஒரு இதுலேருந்து அடுத்தது மாறிக்கிட்டே இருக்கிறது. சரியா? ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொவைடிங் சர்வீஸ் இன் ஏ கியூயிங் சிஸ்டம் இன்க்ரீஸ். ஏன்னா காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டிக்ரீஸ்டு மீன் டைம் இன் த கியூ. ஸோ எனக்கு வந்து கியூ டைம் வந்து கம்மியாயிரும். எனக்கு வந்து ஆவரேஜாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கியூவில் வந்து. எனக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொவைடிங் சர்வீஸ் எனக்கு வந்து இது வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சர்வீஸ் வந்து இப்போ நல்லா போய்கிட்டு இருக்குன்னா
எனக்கு வந்து டிக்ரீஸ் கியூவில் வந்து நான் வெயிட் பண்ணுற டைம் வந்து டிக்ரீஸ் ஆயிரும்னு அர்த்தம். சரியா? ஸோ இதே மாதிரி எம்எம்ஐ இன்ஃபினிட்டி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் கியூ மாடல் த எம் அரைவல் ரேட் இஸ் ஈக்குவல் டு 10 per hour. சரியா? ஸோ எக்ஸ்பெக்டட் கியூ லென்த் தான் இப்போ கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின். ஸோ இதுக்கு அதே மாதிரி தான் அஸ்யூஷுவல் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ லேம்டா வந்து அவங்களே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ 10 customers per hour. அதே மாதிரி மியூ வந்து 15 per hour கொடுத்தாச்சு. ஸோ ரோ எடுத்தீங்கன்னா 10/15 2/3 கிடைக்கும். சரியா? ஸோ 2/3. ஸோ எக்ஸ்பெக்டட் கியூ லென்த் கேட்டிருக்கு. ஸோ கியூ லென்த் ஃபார்முலா எல்கியூ ஃபார்முலா வந்து ரோ ஸ்கொயர் டிவைடட் பை 1 minus ரோ. ஸோ 2/3 the whole square divided by 1 minus ரோ வேல்யூ 2/3. சரியா? ஸோ மேலே வந்து 2/3 இன்ட்டு 2/3 வரும். ஸோ கீழே வந்து 1/3 வரும். ஸோ எகெயின் அது மேலே கொண்டு போயிடுறேன். ஸோ யூ வில் கெட் 3 கேன்சல். ஸோ 4/3 வரும். 1.33 4/3 1.33 is the answer E. Direct question. So only thing you have to remember the formula rho square into rho square divided by 1 minus rho. So next question, which are the following distribution? So this varaikku we have discussed the state public service question la ketta various question related to queuing discipline. So next we will discuss with the engineering service examination la ketta questions related ana queuing models la get a question. Which of the following distribution is followed by the number of arrivals in the given time in a single server queuing model? So வந்து following with the number of arrival நாலே Poisson distribution தான். Direct question தான். Single server model if the arrival rate lambda, service rate mu, probable distribution of being ideal. So ideal வந்து question வந்து ideal னா என்ன probability formula பார்த்தா 1 minus rho. So 1 minus lambda by mu. அவ்வளவுதான். 1 minus lambda by mu. அதான் ப்ராபபிலிட்டி ஐடியலாக இருக்குது. கஸ்டமரை வெயிட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக வந்து சர்வீஸ் பண்ணுறோம். பிஃபோர் த சர்வீஸ் நோ வெயிட்டிங் ஐடியல். ஸோ நோ கஸ்டமர்ஸ் இன் த கியூ. இது எல்லாமே இதே தான் 1 minus ரோ. ஸோ அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? கியூயிங் தியரி இஸ் அப்ளைடு பெஸ்ட் இன் சிச்சுவேஷன். ஸோ எங்கே வந்து அரைவல் பண்ணலாம்னா யுவர் அரைவல் ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு த சர்வீஸ் ரேட். ஸோ லேம்டா மியூ ஈக்குவல் ஆச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். சரியா? Next one, consider two queuing disciplines in a single server queue. Case 1 as a first come first serve, okay. Case 2 last come first serve, okay. If the average waiting time in the two cases W1 W2, which of the following influences would be true? So waiting time வந்து ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? So ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கணும். So that's why we can make balance. So waiting time for 1 equal to waiting time for 2. So next, in a single server queue, customers are served at a rate mu. So W and WQ represents the mean waiting time in the system, mean waiting time in the queue. சரியா? Then the W will be equal to, so இதுதான் வந்து ஆல்ரெடி பார்த்திருந்தோம், WS equal to WQ plus 1 by option C. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சரியா? ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் WS and WQ கே இருக்கும். WS equal to WQ plus 1 minus mu. அவ்வளோதான், டைரக்ட் கொஸ்டின் தான். So in the queuing model, the assumption of exponential distribution with only one parameter family for service time is found to be unduly restrictive. This is partially because the exponential distribution has the property that smaller service time are inherently less probable than the larger service time. So first is correct. The assumption of exponential distribution with only one parameter family, okay, for service time. This is correct. But here, because the exponential division is probably smaller services time are inherently less probability ன்னு கொடுத்திருக்காங்க சர்வீஸ் டைமோட. சரியா? ஸ்மாலர் சர்வீஸ் ஆக்சுவலா வந்து ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸ்மாலர் சர்வீஸ் டைம் inherently less probable. ஆக்சுவலா இது தப்பு. So only A is the right answer. Option C. சரியா? So அடுத்து வந்து match the following. LPP தெரியும். So product mix ஆல்ரெடி பார்த்திருப்போம். So 3 queuing models. So queuing model or normal distribution. சரியா? So dynamic problem வந்து traveling salesman. Game theory வந்து saddle point வரும். சரியா? So game theory நம்ம சிலபஸ்ல கிடையாது, பட் இது ஓவர் சப்ஜெக்ட்ல உண்டு. சரியா? So game theoryங்கிறது saddle point is related. So 3 4 1 2 option A. அவ்வளவுதான். So next
So next remaining question we will discuss in the next video. So engineering service examination and gate examination questions. So some questions irukku. So we will discuss in the next video. So don't forget to subscribe our channel. Katrathum Karpom Karpipom. Thank you for your valuable time. Thank you.